அண்மை செய்தி. வடகிழக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையானது மேற்கொண்டு வருகிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தற்போது வடகிழக்கு பருவமழை தொடர்பாக ஆலோசனை கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று வருகிறார்கள். அக்டோபர் இறுதி வாரத்தில் துவங்கும் இந்த மழையானது டிசம்பர் வரை தொடர்ச்சியாக தமிழகத்தின் பிரதான மழைப்பொழிவாக கருதப்படும். இதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கடந்த ஆண்டுகளைப் போல தொடர்ச்சியாக ஒரே நேரத்தில் கூடுதலாக மழை பெய்தால் கிட்டத்தட்ட கனமழை என்ற அடிப்படையில் இந்த வருடம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே திடீரென்று இந்த மேகவெடிப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரிய அளவு பாதிக்கப்படுகிறது. இதற்காக தமிழ்நாடு அரசு சார்பில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பேரிடர் நிலைகள் மற்றும் பேரிடர் மீட்பு வீரர்களும் தயார் நிலையில் இருக்கிறார்களா, அதே போல தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை எவ்வாறு உடனடியாக அப்புறப்படுத்துவது மற்றும் மருத்துவ வசதி, கால்நடைகளை பாதுகாப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து தொடர்ச்சியாக இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசப்படும். தமிழ்நாடு அரசு சார்பில் ஒவ்வொரு வருடமும் நிதி ஒதுக்கப்பட்டு அதுக்கான பணிகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக தமிழகத்தினுடைய நீர் மற்றும் வாழ்வாதாரத்துக்கு முக்கியமான தேவையாகக்கூடிய இந்த வடகிழக்கு பருவமழை ஒவ்வொரு ஆண்டும் வரும் பொழுது தமிழ்நாடு அரசு சார்பில் இத்தகைய கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நடைபெறும். அதன் அடிப்படையில் தான் தற்போது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சார்பில் வருகின்ற வடகிழக்கு பருவமழைக்கான நிதி ஒதுக்கப்பட்டு தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வரும். அதன் அடிப்படையில் தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக மாவட்டம் வாரியாகவும், அதாவது முதற்கட்டமாக முதலமைச்சர் தலைமையிலும் அதே போல அடுத்த கட்ட மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் ஒரு கூட்டமும் ஒவ்வொரு மாவட்டங்களும் நடைபெறும். அதன் அடிப்படையில் தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் இந்த கூட்டம் வடகிழக்கு பருவமழை மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது தலைமைச் செயலகத்தில். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.